सचमुच में प्रभु का गुण जान करके आराधना करना इस सबसे जो है हम लोग का मिला एक महत्वपूर्ण बात है। தேவனுடைய குணத்தை ஆராய்வது என்பது நமக்கு கிடைத்திருக்கிறதான ஒரு பெரிதான சிலாக்கியமாக கருதப்படுகிறது. और एक मुख्य बात भी है, அது ஒரு மிக முக்கியமான காரியமும் ஆகும். क्योंकि जितना हम परमेश्वर के बारे में जानेंगे उतना हम उसके करीब आएंगे। நாம் எவ்வளவு தேவனை குறித்து அதிகமாக அறிகிறோமோ அவ்வளவுக்கு அதிகமாக நாம் தேவன் அண்டையிலே சமீபித்து வர நமக்கு கூடும். याकूब की किताब में जो है 4:8 में लिखा हुआ, जितना हम परमेश्वर के करीब आएंगे उतना परमेश्वर हमारे करीब आएगा। யாக்கோபு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே நாம் எவ்வளவு அதிகமாக தேவனுக்கு அண்டையில் நெருங்குகிறோமோ அவ்வளவுக்கு அதிகமாக தேவன் நம்மை சமீபித்து வருகிறார் என்பதை நாம் பார்க்கிறோம். सचमुच में अगस्त महीना में जो है हम लोग जो है एक स्वतंत्रता दिवस मनाते हैं, एक स्वतंत्रता के रूप में हम लोग याद करके उस बात को मनाते हैं। இந்த ஆகஸ்ட் மாதத்தை நாம் ஒரு சுதந்திர தினத்தை கொண்டாடுகிறதுனாலே அந்த காரியங்களை நினைவு கூறுகிறதை நாம் அறிந்திருக்கிறோம். और जब भी हम जो है अगस्त महीना आती है तो हम याद करते हैं उस बातों को जो देश जो है हमें छुटकारा पाया है, बहुत सारी बातों को हम याद करते हैं और उसको मनाते हैं। இந்த ஆகஸ்ட் மாதம் வருகிற பொழுது தேசம் சுதந்திரம் அடைந்ததை நினைத்து அநேக காரியங்களை நாம் சிந்திப்பதுண்டு, அநேக காரியங்களை அதனோடு கூட சேர்ந்து நாம் யோசிப்பதுண்டு. कई जगह हम स्कूल में उसको जो है एक उत्सव के रूप में मनाते हैं, बहुत जगह जो है झंडा फहरा के उस बातों को याद करते हैं जो 1947 में हुआ था, जो देश छुटकारा पाया था, तो हम लोग उसको याद करके उसको मनाते हैं। பள்ளிகளிலும் அநேக இடங்களிலும் நாம் தேசிய கொடியை ஏற்றி நாம் அந்த சுதந்திர தினத்தை கொண்டாடுவது வழக்கம். आज का मेरा यही है कि द ट्रू फ्रीडम, आज का उद्देश्य मेरा यही है, एक सच्चा आज़ादी। மெய்யான சுதந்திரம் அதை தான் இந்த தினத்திலே நாம் ஆராயப் போகிறோம். और हम ऐसी परमेश्वर की आराधना करने आए हैं जो हमें सच्ची आज़ादी दिया है। நாம் உண்மையான சுதந்திரத்தை தந்த, விடுதலை தந்த அந்த தேவனை ஆராதிக்க வந்திருக்கிறோம். बहुत सारी बातों को हम मन में सोचे आए होंगे, हम क्या आराधना करने जा रहे हैं। कोई लोगों को आराधना करने के लिए आता नहीं होगा, नहीं या तो फिर कुछ भी जो है हम लोग आराधना करते हैं, बहुत सारे बातों को लेकर हम आराधना करते हैं। நாம் அநேக காரியங்களை சிந்தித்து ஆராதனை செய்வோம், எப்படி ஆராதனை செய்ய வேண்டும் என்று சொல்லி யோசித்திருப்போம். இப்படியான அநேக காரியங்களை சிந்திப்பது உண்டு. लेकिन आज जो है हम आराधना करने जा रहे हैं उस परमेश्वर, महान परमेश्वर को जो हमें सच्ची आज़ादी दिया है। ஆனால் இன்றைய தினத்திலே நமக்கு மெய்யான விடுதலை அளித்த அந்த தேவனை நாம் ஆராதிக்க போகிறோம். हम सभी जानते हैं कि हमारे लिए यीशु मसीह जो है 2000 साल पहले या 2022 साल पहले जो है हमारे लिए क्रूस पे मारा गया था करके। நாம் எல்லாரும் அறிந்திருக்கிறோம் 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக நமக்காக இயேசு கிறிஸ்து சிலுவையிலே மரித்தார் என்பதை. और जो है हमें पापों से छुड़ाने के लिए हमें जो है मुक्त किया, நம்மை நம்முடைய பாவத்திலிருந்து விடுதலை தரும்படியாக அவர் தம்மை தாமே சிலுவையிலே ஒப்பு கொடுத்தார். और जो है हम लोग कोई और तकलीफ में नहीं जाना है करके परमेश्वर ने सारा बोझ को अपने ऊपर उठा लिया। நாம் இன்னும் அதிகமாய் இந்த பாவத்தின் பாடுகளை அனுபவிக்க கூடாது என்று சொல்லி இயேசு கிறிஸ்து தம்மிலே அந்த பாவத்தை ஏற்றுக்கொண்டார். हम अच्छी तरह से जी पाएं, हम एक आज़ादी की ज़िंदगी जी पाएं करके परमेश्वर सारा पापों को, सारा श्रापों को अपने ऊपर ले लिया। நாம் ஒரு விடுதலை பெற்ற ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்பதற்காக தேவன் நமக்காக நம்முடைய பாவங்களை அவர் தம்மிலே ஏற்றுக்கொண்டார். यही है सच्ची आज़ादी दोस्तों। இதுதான் மெய்யான விடுதலை. एक परमेश्वर या एक जन जो है अपना खून बहा के अपने को बलिदान दे के जो है दूसरों को आज़ादी देता है। ஒரு இப்படி ஒரு தன்னுடைய ஜீவனை செலுத்தி அவர் மற்றவர்களுக்கு விடுதலை தந்திருக்கிறார். ऐसा कोई नहीं करता होगा दुनिया में, இந்த உலகத்திலே அப்படி ஒருவரும் செய்வதில்லை. लेकिन ऐसा परमेश्वर हमारे लिए किया है, उस महान परमेश्वर को आराधना हम करने ஆனால் அப்படி செய்த ஒரு தேவனை தான் இந்த நாட்களிலே நாம் ஆராதனை செய்ய வந்திருக்கிறோம். जरूर कल जो है पूरा देश भर में जो है हम लोग ये उत्सव को मनाते हैं अगस्त 15 को। இந்த நாளிலே இந்த நாடு முழுவதுமாக நாம் இந்த சுதந்திர தினத்தை கொண்டாடி கொண்டிருக்கிறோம். लेकिन सच बात तो ये है हम पूरी साल में पूरा अपना जीवन भर क्या हम आज़ादी पाए हैं, उस आज़ादी को कायम रखे हैं। ஆனால் நாம் நம்முடைய வாழ்க்கை முழுவதுமாக அப்படி ஒரு சுதந்திரத்தை அனுபவிக்கிறோமா என்பதை நாம் ஆராய வேண்டும். क्योंकि उस परमेश्वर, वो परमेश्वर को हम आराधना करने आए हैं जो ऑलरेडी जो हमें आज़ादी दे दिया है, क्या उसको हम अपनाए हैं सचमुच में अपने जीवन में। ஏற்கனவே நமக்கென்று விடுதலைக்கான காரியத்தை செய்து முடித்திருக்கிற அந்த தேவனை தான் இந்த நாளிலே நாம் ஆராதிக்க வந்திருக்கிறோம். और जो आज़ादी परमेश्वर हमें दिया है उस आज़ादी को क्या सही तौर से हम इस्तेमाल करते हैं,
यही आज का उद्देश्य संदेश है। இந்த இந்த நமக்கு நாம் பெற்றுக்கொண்ட அந்த விடுதலையை அந்த சுதந்திரத்தை நாம் மெய்யாக காத்து கொண்டிருக்கிறோமா என்பதை அறிந்து ஆராதிக்க வந்திருக்கிறோம். हम दो तरह को जो है, दो तरह से हम आज़ादी को प्राप्त करते हैं या लेते हैं। நாம் இரண்டு விதமாக சுதந்திரத்தை பெற்றுக்கொள்கிறோம். एक है आज़ादी को हम गलत तरीके से इस्तेमाल करके पाप की ओर जाते हैं। அதாவது நாம் பெற்றுக்கொண்ட சுதந்திரத்தை தவறான விதத்திலே பயன்படுத்தி உபயோகித்து பாவத்திற்கு நேராக கடந்து செல்லுதல். और दूसरा है परमेश्वर के दिया हुआ आज़ादी को अच्छी तरह से प्राप्त करके, अच्छी तरह से समझ के हम अच्छी कामों को करते हैं। இரண்டாவது நாம் பெற்றுக்கொண்ட அந்த சுதந்திரத்தை நல்ல விதமாக யோசித்து நல்ல விதமாக பயன்படுத்தி நல்ல காரியங்களுக்காக செலவிடுவது. ध्यान से सुनिएगा, दो बातों को हम रखना चाहते हैं आपके बीच में। இந்த ரெண்டு காரியத்தை உங்கள் மத்தியிலே நான் வைக்க விரும்புகிறேன். परमेश्वर ने जो आज़ादी हमको दिया है, उस बात को एक लोग क्या करते हैं कि हम उसको अच्छे से प्राप्त करके लेकिन गलत रीति से इस्तेमाल करके पाप की ओर जाते हैं। முதலாவது சிலர் அந்த பெற்றுக்கொண்ட சுதந்திரத்தை நல்ல விதமாக பெற்றுக்கொள்வார்கள், ஆனால் அதை செலவழிப்பது, அதை உபயோகிப்பது தவறான காரியங்களுக்கு என்று செலவிடுவார்கள். लेकिन दूसरे प्रकार के लोग ऐसे भी पाए जाते हैं जो आज़ादी को प्राप्त करके अच्छी तरह से उसको समझ के एक अच्छे कामों में उन लोग जो है बिताते हैं। மற்ற சிலர் நல்ல விதமாக அந்த பெற்றுக்கொண்ட சுதந்திரத்தை நல்ல காரியங்களுக்கென்று உபயோகிப்பார்கள். पहले हम लोग पहला पॉइंट को देखेंगे। முதல் பாயிண்டை நாம் பார்க்கலாம். सब कोई जो है हम आज़ादी चाहते हैं, எல்லாரும் சுதந்திரத்தை விரும்புவார்கள். लेकिन सच्ची आज़ादी क्या है करके क्या हम लोग समझ रहे हैं आज? மெய்யான விடுதலை என்பதை என்ன என்பதை நாம் அறிந்திருக்கிறோமா? आज़ादी या स्वतंत्रता का मतलब ये नहीं कि हम कुछ भी करें। சுதந்திரம் அதாவது விடுதலை என்பது அதனுடைய அர்த்தம் நாம் அதை பெற்றுக்கொண்ட பின் என்னனாலும் செய்யலாம் என்ற அர்த்தம் அல்ல. लेकिन परमेश्वर ने हमें एक अच्छे कामों को करने के लिए हमें आज़ादी दिया है। தேவன் நாம் நல்ல காரியங்களை செய்ய வேண்டும் என்பதற்காகவே இந்த சுதந்திரத்தை தந்திருக்கிறார். हम लोग वचन में से देखेंगे, गलातियों की किताब खोल लेंगे, கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 5वां अध्याय, 5ஆம் அதிகாரம், उसका 13वां वचन को पढ़ेंगे। அதனுடைய 13ஆம் வசனத்தை வாசிக்கலாம். கலாத்தியர் 5:13. गलेशियंस चैप्टर 5 13th वर्स। हे भाइयों, तुम स्वतंत्र होने के लिए बुलाए गए हो, परंतु ऐसा न हो कि यह स्वतंत्रता शारीरिक कामों के लिए अवसर बने, वरन प्रेम से एक दूसरे के दास बनो। परमेश्वर हमें आज़ादी क्यों दिया है, ये प्रश्न मैं आपके बीच में रखना चाहता हूँ। தேவன் நமக்கு சுதந்திரத்தை ஏன் தந்திருக்கிறார்? இந்த கேள்வியை நான் உங்கள் மத்தியில் வைக்க விரும்புகிறேன். थोड़ा सा ध्यान से सुनिएगा, परमेश्वर हमें क्यों आज़ादी दिया है? தேவன் நம்மை ஏன் விடுதலையாக்கி இருக்கிறார்? क्या कभी आपने सोचा है क्यों आज़ादी दिया है हमें परमेश्वर? நீங்கள் எப்போதாவது இதை சிந்தித்ததுண்டா? தேவன் எனக்கு ஏன் இந்த சுதந்திரத்தை தந்திருக்கிறார் என்று? अगर कोई आपसे और हमसे पूछे परमेश्वर हमें क्यों आज़ादी दिया है, तो आपका जवाब क्या रहेगा? உங்களிடத்திலும் என்னிடத்திலும் தேவன் உங்களுக்கு இந்த சுதந்திரத்தை ஏன் தந்திருக்கிறார் என்று யாராவது கேட்பார்கள் என்றால் நம்முடைய பதில் என்னவா இருக்கும்? परमेश्वर जो है हम मानव जाति को बनाया, தேவன் இந்த மனுபுத்திரர்களை படைத்தார். और वो चाहता था कि हम उसके साथ एक अच्छा से रिश्ता में बने रहकर उसके राज्य को बढ़ाने में जो है उसकी मदद करें। அவர் இப்படியாக விரும்புகிறார், தேவனோடு கூட நல்ல உறவிலே இருந்து அவருடைய ராஜ்யத்தை நாம் இங்கே கட்டுவிக்க வேண்டும் என்று விரும்பினார். लेकिन उसके लिए चाहिए था एक भरोसा। ஆனால் அதற்கு ஒரு தேவையான ஒன்று இருந்தது, அது நம்பிக்கை. अंग्रेजी में उस शब्द कहें तो बहुत सुंदर शब्द है, ट्रस्ट करके बोलते हैं। ஆங்கிலத்திலே அதற்கு ட்ரஸ்ட் என்ற வார்த்தையை உபயோகிப்பார்கள். ध्यान से सुनिएगा, परमेश्वर हम सब मानव जाति को बनाया, எல்லா மனித குலத்தையும் படைத்தார். और वो चाहता था कि हम उसके साथ मिल करके उसके राज्य को बढ़ाएं। அவர் இப்படியாக விரும்பினார், அவரோடு இணைந்திருந்து அவருடைய ராஜ்யத்தை கட்ட வேண்டும் என்று சொல்லி. लेकिन उसके लिए चाहिए था भरोसा, एक विश्वास। அதற்கு நம்பிக்கை ஒரு முக்கியமான காரியமாக இருந்தது. एक बाप, मान लीजिए एक बाप जो है एक बहुत बड़ा कंपनी का ओनर है। ஒரு மிகப்பெரிய கம்பெனியுடைய ஓனர் ஒருவர் இருந்தார். और उनको बेटा को जो है, जब वो सोचता है कि उनका बेटा के बारे में, उनका बेटा ही अगला पीढ़ी में जो है उस कंपनी को संभालेगा। அந்த கம்பெனியுடைய அடுத்த தலைமுறையை நடத்துவதற்கு தன்னுடைய மகன் உதவுவான் என்று நம்பி இருந்தார். लेकिन उसके पिता के मन में क्या हो रहा होता है कि हमको एक विश्वास चाहिए, हमको एक भरोसा चाहिए बेटे पर, ताकि वो चला सके आगे चलकर। அவர் தன் மகனின் மேல் ஒரு நம்பிக்கை வர வேண்டும், தன்னுடைய மகன் இப்படியாக என்னுடைய கம்பெனி நடத்துவான் என்று சொல்லி. उसी तरह परमेश्वर हमें बनाया एक भरोसा के साथ कि हम उसके राज के बढ़ाने की बातों में काम आ सके। இப்படியாக தேவனும் நம்மிலே நம்பிக்கை வைக்க விரும்புகிறார், அவருடைய காரியங்களை நாம் தொடர்ந்து நடத்துவதற்கு. उस भरोसा के लिए ही हमें आज़ादी दिया है, ताकि हम आज़ादी के साथ जी सके, कुछ भी कर सके। एक चुनने की बातों को दिया है परमेश्वर। அந்த நம்பிக்கையை பெறுவதற்காகவே நமக்கு இப்படி ஒரு சுதந்திரத்தை தந்திருக்கிறார்।
और उस स्वतंत्रता को हम कैसे इस्तेमाल करते हैं, ये एक बहुत बड़ा प्रश्न उठता है। இந்த விடுதலையை நாம் எப்படி உபயோகிக்கிறோம் என்பது ஒரு மிகப்பெரிய கேள்வியாக இருக்கிறது. लेकिन आपको सच बात मालूम है क्या? உங்களுக்கு उन्மையான காரியம் என்ன என்று தெரியுமா? हमारे परदादा जो है आदम और हव्वा, நம்முடைய மூதாதையர் ஆதாம் ஏவாள், जब परमेश्वर ने आदम को बनाया, தேவன் ஆதாமை படைத்த பொழுது एक भरोसा रख के बनाया, एक आज़ादी दिया। ஒரு விடுதலையை தந்திருந்தார். लेकिन आदम और हव्वा मिलकर जो है वहाँ पे वो चुक गए, वो जो है पूरा नहीं कर पाए, भरोसा को तोड़ डाले। ஆனால் ஆதாமும் ஏவாளும் சேர்ந்து அந்த நம்பிக்கைக்கு விரோதமாக, நம்பிக்கையை உடைக்கும் வண்ணமாக பாவத்தை செய்து அவர்கள் மறைந்து போக வேண்டிய ஒரு காரியம் வந்தது. लेकिन परमेश्वर ने फिर से कोशिश किया भरोसा रखने के लिए, आप पे और हम पे फिर से कोशिश किया। ஆனால் மீண்டும் அந்த நம்பிக்கையை வளர்க்க தேவன் விரும்பினார். और जब हम जानते हैं, सब नूह का कहानी जानते हैं, नूह का कहानी जानते நோவாவின் காரியத்தை குறித்து நாம் எல்லாரும் அறிந்திருக்கிறோம். वहां पे परमेश्वर तंग आ जाता है हमारे पापों से। அங்கே தேவன் நம்முடைய பாவங்களின் நிமித்தமாக மனம் உடைந்து போயிருக்கிறார். और वहां पे वो बेचैन होके कहता है, हम मनुष्य को बनाए, ये मेरा एक सबसे बड़ा भूल था करके बताता है। நான் தேவன் தான் மனிதனை படைத்தது நிமித்தம் மனம் உடைந்து இருப்பதை அங்கே தேவன் கூறுவதை பார்க்கிறோம். इसलिए उसको विनाश करना पड़ा। आप जानते हैं, सारे कहानी को जानते हैं, एक बहुत बड़ा जल प्रलय को भेज के उसको विनाश करना पड़ा दुनिया को। அப்பொழுது அங்கே தேவன் மனித குலத்தை அழிக்க வேண்டும் என்று சொல்லி அங்கே ஒரு பெரிய ஜலப்பிரளயத்தை அழிப்பதை நாம் எல்லாம் அறிந்திருக்கிறோம். दोस्तों, मैं क्यों ये बताना चाहता हूं, क्योंकि इतना बड़ा परमेश्वर होने के बावजूद भी हम पर भरोसा रखना चाहता है। वो இவ்வளவு பெரிய தேவனா இருந்த பொழுதும் தேவன் நம்மிலே நம்பிக்கை வைக்க விரும்பி இருக்கிறார். वो अपना जान को दिया ताकि हम एक आज़ादी जिंदगी जी पाएं। நாம் ஒரு நல்ல விடுதலையான வாழ்க்கை வாழ்வதற்காக தன்னுடைய ஜீவனையே தந்தார். और एक भरोसा रखा है हम पर कि हम उसके साथ मिलकर राज्य को बढ़ाएं करके। தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுவதற்காக நம்மிலேயும் நம்பிக்கை வைத்து நம்மையும் உருவாக்குகிறார். क्या हम उस भरोसा को कायम रखें? क्या उस भरोसा को जिंदा रखें आज? அந்த நம்பிக்கையை நாம் பாதுகாத்திருக்கிறோமோ, அந்த நம்பிக்கையை நாம் உயிரோடு வைத்திருக்கிறோமா என்று நாம் ஆராயலாம். या फिर हम अपने बुद्धि के अनुसार चलते हैं, परमेश्वर को त्याग देते हैं? எல்லாம் நம்முடைய சிந்தையின்படி, நம்முடைய ஞானத்தின்படி நடந்து செல்கிறோமா? इस सुबह में परमेश्वर आपको मदद करने पाए, आपको और हमको ये जानने के लिए क्या हम उस पर जो भरोसा रखें, या परमेश्वर हम पर जो भरोसा रखा है उसके योग्य है कि नहीं करके हमको தேவன் நம்மேல் வைத்திருக்கிறதான அந்த நம்பிக்கைக்கு நான் தகுதி உள்ளவனா இருக்கிறோமா என்று சொல்லி ஆராய்ந்து பார்ப்போமாக இந்த நாளிலே. इतना बड़ा परमेश्वर होने के बावजूद भी हम पर भरोसा रखने के लिए कोई जरूरत ही नहीं है। இவ்வளவு பெரிய தேவனா இருந்த பொழுதும் தேவன் நம்மிலே நம்பிக்கை வைக்க வேண்டிய அவசியமே இல்லை. क्योंकि हमें आज़ादी दिया है कुछ भी करने के लिए। இந்த சுதந்திரத்தை நாம் என்ன செய்யலாம், எப்படி வென்றாலும் உபயோகிப்பதற்கு இத்தனை பெரிய ஒரு சுதந்திரத்தை தந்திருக்கிறார். लेकिन उसमें परमेश्वर एक चीज को बोला है, अच्छे काम को करो। ஆனால் ஒரே ஒரு காரியத்தை தேவன் இங்கே சொல்லியிருக்கிறார், நல்ல காரியங்களை செய்யுங்கள் என்று. क्या हम उस बात को कर नहीं पाते हैं आज? அந்த காரியத்தை நாம் செய்ய முடிகிறதா? क्या परमेश्वर के लिए हम धोखा का कारण ठहरे हैं? ஆனால் இல்லை, நாம் தேவனுக்கு ஒரு ஏமாற்று காரியமாக இருக்கிறோமா? क्या हम परमेश्वर हमारे ऊपर जो भरोसा रखा उसको तोड़ डाले हैं? தேவன் நம்மேல் வைத்திருக்கிறதான அந்த நம்பிக்கையை உடைக்காமல் பாதுகாத்திருக்கிறோமா? इसके अलावा सच्ची स्वतंत्रता और कोई नहीं दे सकता इस दुनिया में प्यारों। இப்படி இதை விட ஒரு பெரிய ஒரு சுதந்திரத்தை, ஒரு மெய்யான சுதந்திரத்தை இந்த உலகத்திலே வேற யாரும் தர முடியாது. और दूसरा पॉइंट, जैसे मैंने बताया था कि आज़ादी को कैसे हम इस्तेमाल करते हैं, एक अच्छा काम को करने के लिए हम इस्तेमाल करते हैं। இரண்டாவது ஒரு காரியத்தை சொன்னேன், சிலர் இந்த சுதந்திரத்தை நல்ல காரியத்தை செய்வதற்கு உபயோகிக்கிறார்கள். पढ़ेंगे गलातियों की किताब, கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 5वां अध्याय, उसका 16 और 17वां पद पढ़ेंगे। 5ஆம் அதிகாரம் 16-17 வசனங்கள் வாசிக்கலாம். கலாத்தியர் 5:16-17. पर मैं कहता हूँ, आत्मा के अनुसार चलो तो तुम शरीर की लालसा किसी रीति से पूरी न करोगे, क्योंकि शरीर आत्मा के विरुद्ध में और आत्मा शरीर के विरुद्ध में लालसा करता है, और ये एक दूसरे से के विरोधी है, इसलिए कि जो तुम करना चाहते हो वो ना करने पाओगे। यहाँ पे परमेश्वर साफा तरीका से लिखा है, तुम जो है परमेश्वर की आत्मा के द्वारा सब कुछ करो करके। இங்கே தேவன் தெளிவாக கூறுகிற ஒரு காரியம், ஆவியினாலே நடத்தப்படுங்கள் என்று சொல்லி. हमारे आज़ादी के साथ साथ बहुत सारी अच्छी बातों को भी परमेश्वर ने सिखाया है। அந்த சுதந்திரத்தோடு கூட அநேக காரியங்களை தேவன் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். सिर्फ आज़ादी ही नहीं दिया,
வெறுமனையாக சுதந்திரத்தை மாற்றும் தரவில்லை. लेकिन परमेश्वर के यीशु मसीह के अगर गुण को देखेंगे आप, बहुत सारी बातों को हम लोग को सिखाता है उसके गुण के माध्यम से. அந்த தேவனுடைய குணத்தை நாம் ஆராய்ந்து பார்ப்போம் என்று சொன்னால் அந்த சுதந்திரத்தோடு கூட अनेक காரியங்களை தேவன் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். क्या उन परमेश्वर के गुण को हम अपने जीवन में लागू कर पाते हैं? यही सवाल है दोस्तों. அந்த தேவனுடைய குணத்தை நாம் அறிந்து அதை நம்முடைய வாழ்க்கையில அபியாசப்படுத்த முடிகிறதா? இதுதான் மிகப்பெரிய கேள்வியாக இருக்கிறது. अगर परमेश्वर के दिए हुए आजादी को सही तौर से हमें जीवन में अप्लाई करना है या अर्पण करना है तो इस बात को पालन करना होगा. நம்முடைய வாழ்க்கையிலே நாம் தேவன் தந்த அந்த சுதந்திரத்தை தெளிவாக சரியான விதத்திலே நாம் அபியாசப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் இந்த காரியங்களை நாம் கீழ்ப்படிய வேண்டும். हर बातों में पवित्र आत्मा की मांग करना होगा. எல்லா காரியங்களிலும் பரிசுத்த ஆவியானவருடைய துணை நமக்கு வேண்டும். लेकिन जब परमेश्वर जो है उठा लिया गए थे तो यहाँ पे हमें दुनिया में रहने के लिए पवित्र आत्मा के उन्होंने दिया. இயேசு கிறிஸ்து வானத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்ட பொழுது நமக்கு உதவியாக தேவன் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு இந்த பூமியிலே தந்தார். अगर परमेश्वर के दिए हुए आजादी को सही तौर से इस्तेमाल करना है तो पवित्र आत्मा की जरूरत है हमें. தேவன் தந்திருக்கிற அந்த சுதந்திரத்தை சரியான விதத்திலே உபயோகிப்பதற்கு நமக்கு பரிசுத்த ஆவியானவருடைய அனுகிரகம் தேவைப்படுகிறது. तभी हम दूसरे की सेवा कर सकते हैं. नम्रता की भावना हमारे अंदर आ सकती है. அப்பொழுதுதான் நாம் மற்றவர்களுக்கு ஊழியம் செய்ய முடியும், தாழ்மையை தரித்துக் கொள்ள முடியும். तभी हम जो है दूसरे के हार में हम उत्सव नहीं मनाएंगे लेकिन उसमें दुख मनाते हैं हम लोग. அப்பொழுதுதான் மற்றவர்களுடைய தோல்வியிலே அவர்களை கண்டு நாம் பரிதபிக்க முடியும். क्या ऐसा स्वभाव जो है यीशु मसीह का स्वभाव, यीशु मसीह का गुण जो है क्या हमारे अंदर पाया जाता है इन दिनों में? இப்படிப்பட்டதான குணங்கள் இயேசு கிறிஸ்துவில் இருந்த அந்த குணங்கள் என்னுடைய வாழ்க்கையில இருக்கிறதா? क्या हम सही तौर से आज़ादी को हम इस्तेमाल करते हैं अपने जीवन में? நான் என்னுடைய வாழ்க்கையிலே என்னுடைய சுதந்திரத்தை சரியான விதத்தில் உபயோகிக்கிறேனா? हम नहीं जानते हैं, आप नहीं जानते हैं किसी के बारे में क्या करते हैं वे करके. நாம் நம்மை குறித்தும் மற்றவர்களை குறித்தும் ஒன்றும் அறியாதிருக்கிறோம். परमेश्वर जानता है जो आज़ादी परमेश्वर ने दिया है एक एक जन को कैसे इस्तेमाल करते हैं करके. நாம் தேவன் அறிந்திருக்கிறார் அவர் ஒவ்வொருவருக்கும் கொடுத்த சுதந்திரத்தை ஒவ்வொருவரும் எப்படி உபயோகிக்கிறார்கள் என்பதை தேவன் அறிந்திருக்கிறார். सबसे पहला बात जैसे मैंने बताया था, क्या उस भरोसा को हम कायम रखें? परमेश्वर हमारे ऊपर जो भरोसा रखा है उसको कायम रखे हैं. முதலாவது நான் சொன்னது போல தேவன் நம்மேல் வைத்திருக்கிறதான அந்த நம்பிக்கையை நாம் பாதுகாத்திருக்கிறோமா? अगर उसको हम भरोसा को हम जो है कायम नहीं रखते हैं तो जो है परमेश्वर के दिए गए आज़ादी को हम सही तौर से इस्तेमाल नहीं कर करके हम पाप में गिर जाते हैं. நாம் ஒருவேளை அந்த நம்பிக்கைக்கு ஏதுவாக நடக்கவில்லை என்று சொன்னால் நாம் தேவன் தந்திருக்கிற அந்த சுதந்திரத்தை தவறான வழியிலே நாம் உபயோகித்துக் கொண்டிருக்கிறோம். नहीं तो फिर दूसरा पॉइंट में जैसे मैंने कहा था, पवित्र आत्मा के बदौलत हम उस आज़ादी को सही तौर से इस्तेमाल करके हम जो है अच्छे कामों को कर रहे हैं. இரண்டாவது நான் சொன்னது போல பரிசுத்த ஆவியானவருடைய துணை நம்மை நல்ல விதத்திலே அந்த சுதந்திரத்தை பயன்படுத்த உதவுகிறது. यीशु मसीह वहाँ पे जो विनाश को किया था नूह के ज़माने में, தேவன் அங்கே நோவாவின் காலத்திலே அந்த வெள்ளத்தை அனுப்பி அழித்தார். लेकिन उसके बाद बहुत ही जो है बहुत उदास में था परमेश्वर, क्यों मैंने इस विनाश को लाया करके. இந்த காரியத்தை குறித்து தேவன் வெகுவும் மனமுடைந்தவராக இருந்தார். लेकिन उसके बाद बहुत दिन बाद बहुत साल बाद जो है यीशु मसीह को खुद आना पड़ा. परमेश्वर ने अपना एकलौता पुत्र को भेजा इस धरती पर. ஆனால் अनेक ஆண்டுகளுக்கு பிறகு தேவன் தம்முடைய குமாரனை இந்த உலகத்திலே அனுப்பினார். फिर एक और बार हमें जो है आज़ादी देने के लिए अपने आप को क्रूस पे चढ़ा. தேவன் அந்த நம்மை சுதந்திரப்படுத்துவதற்கு விடுதலை அளிப்பதற்கு தன்னுடைய குமாரனை சிலுவையில் ஒப்பு கொடுத்தார். और हमारे सच्चे आज़ादी देने के लिए परमेश्वर ने अपने आप को जो है क्रूस पे मारा गया. மெய்யான விடுதலை தருவதற்காக இயேசு கிறிஸ்து சிலுவையிலே மரித்தார். और आज तक परमेश्वर हमें विनाश नहीं करना चाहता, लेकिन उस सच्ची आज़ादी के साथ हमें जीने के लिए मौका देता है. இன்றைக்கும் தேவன் நாம் அழிந்து போக விரும்பாமல் மெய்யான விடுதலையோடு கூட தேவனை ஆராதிக்க வேண்டும் என்று விரும்புகிறார். क्या हम उस भरोसा को तोड़ने के लिए हैं या उस भरोसा को कायम रखने के लिए हैं? நாம் அந்த நம்பிக்கையை உடைத்திருக்கிறோமா இல்லை பாதுகாத்திருக்கிறோமா என்பதை நாம் ஆராய வேண்டும். परमेश्वर के दिल को हमें नहीं तोड़ना चाहिए. தேவனுடைய இருதயத்தை நாம் வேதனைப்படுத்தாமல் இருப்போமாக. एक एक जन से उपेक्षा करता है कि आप पे भरोसा रखा है. தேவன் ஒவ்வொரு மேலும் நம்பிக்கை வைக்க விரும்புகிறார். और एक चीज़ है कि हम पवित्र आत्मा के द्वारा जो है उस आज़ादी को प्राप्त करके सही तौर से इस्तेमाल करके अच्छे कामों करने की आवश्यकता है. தேவன் தந்திரல அந்த பரிசுத்த ஆவியானவருடைய உதவியோடு கூட அந்த சுதந்திரத்தை நல்ல விதத்திலே உபயோகிக்க விரும்புகிறார். क्या इन सारी बातों को जो है परमेश्वर के गुणों को हम अपने जीवन में लागू करते हैं? இந்த காரியங்கள் நிமித்தமாக நாம் தேவனுடைய குணத்தை அறிந்து நம்முடைய வாழ்க்கையிலே அதை அபியாசப்படுத்துகிறோமா? थोड़ी देर में आंखों को बंद करेंगे. நாம் கொஞ்ச நேரம் நாம் கண்களை மூடி